வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது 1/2 கிலோ சேப்பங்கிழங்குமா. ஒரே மண் பயங்கரமாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு திட்டமாக தண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் இது வெந்துருமா. இது நல்லா வெந்துடும். கிழங்கு இந்த மாதிரி உரிக்கணும். வேக வச்சு ஆற வச்சு இந்த மாதிரி உரிக்கணும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்துச்சு பாருங்கள். குக்கர்லாம் போட வேணாமா, வெறும் பாத்திரத்தில் நீங்கள் வேக வச்சாலே நல்லா வெந்துடும். குக்கரில் போட்டிங்கன்னா வந்து குழஞ்சிடும். பாருங்கள் இந்த மாதிரி உரிக்கணுமா. பாருங்கம்மா, நம்ம தோலெல்லாம் உரிச்சு எடுத்துருக்கோம். உரிச்சிட்டு வந்து ஒரு கிழங்கு வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கம்மா, ஒரு 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர் போட போகிறோம். போதும். தனியா பவுடர் 1 ஸ்பூன் போட போகிறோம்மா. ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூனு. கரம் மசாலா 1/2 ஸ்பூன். இப்போ வந்து நம்ம தயிர் வந்து 1/4 கப் போட போகிறோம்மா. தயிர் வந்து எதனாலனா கிழங்கு வந்து ஒரு நமைச்செல்லாம் ஒரு மாதிரி இருந்தால் கூட தயிர் போட்டோமா நமக்கு வந்து நல்லாயிருக்கும். கிழங்கு வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அதுக்காக தான் தயிர் போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன். உப்பு வந்து தேவையானதுமா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடணுமா. நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளறிடுங்க. தண்ணியெலாம் நம்ம ஊற்ற போகிறது கிடையாது. பாருங்கம்மா, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 10 நிமிஷம் ஊற விடுங்க. அப்படியே ஊறிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு வறுக்கலாம். கடாய் வச்சுக்கோங்கம்மா. ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் வந்து இது கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுமா. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுமா. இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சிச்சுமா. இப்போ கருவேப்பிலை போட போகிறோம். பாருங்கம்மா, கடுகு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம சேப்பங்கிழங்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஆட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து அடுப்பில் தீ வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுடுங்க. கம்மியாக வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து நமக்கு கலர் வந்து நல்லா முருகலாக வரும். இது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் சேப்பங்கிழங்கு வரும் ரெடி ஆகிடுமா. அப்படியே வேகட்டும். பாருங்கம்மா, இப்படி எந்த அளவுக்கு நல்லா கலர் வந்து நல்லா ஒரு கோல்டு கலரில் வந்துச்சு பாருங்கள். தனித்தனியாக இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். இது வந்து நமக்கு வந்து மிளகா கிளி சாம்பாருக்கு, முருங்கைக்காய் சாம்பார், கீரை குழம்புக்கு, ரச சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சேப்பங்கிழங்கு வறுவல் முடிஞ்சிச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவோட வீடியோஸ் சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.